Shirts. Jayant bought a certain number of white shirts at the rate of 1000 rupees per piece and certain number of blue shirts at the rate of 1125 rupees. So white shirt வந்துட்டு 1000 rupees and blue வந்துட்டு 1125 rupees. ஒரு ஷர்ட்டுடைய விலை கொடுத்துட்டாங்க. For each shirt he then set a fixed market price which was 25% higher than the average cost of all prices, all the shirts. He sold all the shirts at a discount of 10% and made a total profit of 51,000. So இதுக்குள்ளவே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ அவங்க வந்துட்டு ஜெயந்த் வந்துட்டு அந்த பர்சன் ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், ஒயிட் ஷர்ட்ஸ் அண்ட் ப்ளூ ஷர்ட்ஸ். வாங்கினதுக்கப்புறமா மொத்தத்தையும் ஒரு ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு 25% மேலே கொடுத்து மார்க்கப் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கம்மி பண்ணி இப்போ அதை எல்லாத்தையும் விற்றுருக்கான். அப்படி விற்றதுக்கப்புறமா கிடைச்ச ப்ராஃபிட் தான் 51,000. சரி, ஓகே. இஃப் யூ பாட் போத் த கலர்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ், ரெண்டு கலர்ஸுமே வாங்கியிருக்கான் அப்படின்னா தென் இந்த மேக்ஸிமம் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் ஹீ குட் ஹவ் பாட் இஸ் வாட்? இதான் கொஸ்டின். சரி, ஓகே, ஃபைன். ஃபஸ்ட் நம்மளுடைய ப்ரைஸஸ் இருக்குது, ஆனால் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் எவ்வளோன்றது கொடுக்கல. இப்போ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸை நம்ம வந்துட்டு W and B அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. அப்போ நம்மளுடைய டோட்டல் காஸ்ட் என்னவாக இருக்கும்? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு இங்கே நோட் பண்ணிப்போம். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1000W ப்ளஸ் 1125B அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள். செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 25% மேலே மார்க்கப் பண்ணி அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1000W ப்ளஸ் 1125B இன்ட்டு மார்க்கப் பண்ணது 25%, அப்போது இன்ட்டு 1.25 இல்லைனா இன்ட்டு 5/4 அண்ட் இதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டும் போயிருக்கு, 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 0.9 இல்லைனா 9/10. சரி, ஓகே, எஸ். அப்போ இதுதான் டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமே. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம கிடைக்கிறது திஸ் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு 9/8ன்றது கிடச்சிடும். 9/4 2s are 8 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னமா இருக்கும்? இது செல்லிங் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அது கூட இன்ட்டு 9/8 தான் செல்லிங் ப்ரைஸ். அப்படின்னா கிடைச்ச ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? 9/8 ஆஃப் திஸ் மைனஸ் திஸ். அப்போ 1/8 ஆஃப் இந்த வேல்யூ தான் நமக்கான ப்ராஃபிட். 1000W ப்ளஸ் 1125B அண்ட் கொடுத்துருப்படி என்ன அப்படின்னா இந்த வேல்யூ தான் 51,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் தான் 51,000 அப்படின்னா 1/8 ஆஃப் இந்த ப்ரைஸ் தான் 51,000 அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? 1000W ப்ளஸ் 1125B இஸ் ஈக்குவல் டு 51,000 இன்ட்டு 8 அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரி, ஓகே, சக்ஸஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு தான் நாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் W ப்ளஸ் B என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த கொஷின். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். அண்ட் W அண்ட் B வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு W ப்ளஸ் B என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் நமக்கான இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா W அண்ட் B அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ், அது கண்டிப்பாக டெசிமலாவோ ஃப்ராக்ஷனாவோ இருக்கக்கூடாது, இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். அண்ட் அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். ஏன்னா கொஷனில் கொடுத்தபடி ஹீ இஸ் பையிங் போத் த ஷர்ட்ஸ்னு சொல்லி கொஷனில் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஜீரோவாக கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒயிட் ஜீரோனா என்ன அர்த்தம்? ஒயிட் ஷர்ட்ஸே வாங்கலை. ப்ளூ ஜீரோனா என்ன அர்த்தம்னா ப்ளூ ஷர்ட்ஸே வாங்கலை அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். ஸோ அப்போ ஜீரோவாக கூட இருக்கக்கூடாது. கொஷனோட கண்டிஷன் படி கண்டிப்பாக பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி W அண்ட் B வேல்யூஸ் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ஸை பார்ப்போம். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ்னு பார்த்தா இங்கே 1000 இருக்குது, இங்கே 1125 இருக்குது, இங்கே 51,000 இன்ட்டு 8 இருக்குது. ஸோ இது எல்லாமே எதில் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெஃபினெட்லி 25 டேபிள்ஸில் டிவைட் ஆகும். 25 டேபிள்ஸ்லாம் ஆகும். வேறு எதில் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 125லையுமே டிவைட் ஆகும். ஏன்னா 125ல இது 8 டைம்ஸ், 125ல இது எக்ஸ்ட்ரா ஒரு டைம் 9 டைம், அண்ட் இதுக்குள்ளேயே ஒரு 1000 இருக்குது. 1000 இஸ் டிவிசிபிள் பை 125. அப்போது கண்டிப்பாக இதுவும் 125 டிவைஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? த்ரூ அவுட் 125 டிவைட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட் 125 டிவைட் பண்ணினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1000/125 8 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் ரைட் போயிடலாமே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ரைட் 8W அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் பின்னாடி 1125/125. இதை விட இது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா 125 தான் இருக்குது. இதை 125 டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8 கிடச்சிதுன்னா அப்போ இதை 125 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9ன்றது கிடைக்கும். சிம்பிள். அப்போ 9B
plus 9b is equal to right side வருவோம். right side 51,000 into 8 by 125. first 51,000 by 125 போடுவோம். 51,000 குள்ளவே 51 into 1000 இருக்கு. 1000 and 125 8 times வரும். அப்போ 51 into 8 into 8 அது இங்கேயே பண்ணிப்போமே. 51 into 8 into 8. ஸோ 51 into 8 வந்து ஒரு 408. 408 into 8 பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 64 32. 8 8s are 64, 8 4s are 32. 3264 அதையும் இங்கே நோட் பண்ணிப்போம். 3264 சக்ஸஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. பட் சம் இன்னும் முடியலை. நம்ம W and B ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, W and B. சரி, ஓகே, வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நமக்கு வேணும். இப்போ W and B வேல்யூஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட்லாம் பண்ணி போடுறதுக்கு பதிலாக, ட்ரையல் அண்ட் எரராக போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பிளானாக நம்ம கிளியராக வச்சுருப்போம். 8W + 9B is equal to 3264. அப்போ 8 கூட நான் மல்டிப்ளை பண்ண போகிற நம்பர் ப்ளஸ் 9 கூட மல்டிப்ளை பண்ண போகிற நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 3264 கிடைக்கணும். அப்படின்னா நம்ம நம்பர் எப்படி இருக்கணும்? நம்ம நம்பர் நிச்சயமாக கண்டிப்பாக இங்கே மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் இன்டீஜர்ஸாகவும் இருக்கணும். அதே சமயம் வர ஆன்சர் 3264க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம அசியூம் பண்ணி இன்னொன்று என்னன்றது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அது நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இந்த பிலேருந்து ஆரம்பிக்கிறது பெட்டர். ஏன்னா 9 into B அப்படின்னு சொல்லியிருக்கு. 9 into ஒரு நம்பர், 8 into ஒரு நம்பர், கிடைக்கிற ஆன்சர் 3264. டெஃபினட்டாக 8 into W ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். 3264ன்றது ஒரு ஈவன் நம்பர் தான். அப்போ இந்த 8W நம்ம அந்த பக்கம் அனுப்பும்போது 3264 minus 8W அந்த ஆன்சரும் ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கும். அப்போ 9 into B பண்ணாலும் நமக்கு ஈவன் நம்பர் தான் வரணும். அது எப்போ பாசிபிள் அப்படின்னா B ஒரு ஈவன் நம்பராக இருந்தால் தான் பாசிபிள். அப்போ பியை ஈவன் நம்பர்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் எந்த ஈவன் நம்பராக இருந்தாலும் முடியுமா? முடியாது. பர்டிகுலர் வேறு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிப்போம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணுவோம். 3264ன்றது என்னது? இப்போ தான் பார்த்தோம், முன்னாடி ஸ்லைடு எடுத்துப்போம். 3264ன்றது 408 into 8. அது ஒரு குட் கேட்ச். இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது 408 into 8. சரி, ஓகே, ஆயிடுச்சு. இப்போ இந்த 8W அங்கே போக போகுது. 8W அங்கே போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே மைனஸ் ஆகிற நம்பரும் ஒரு 8ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8Wக்கு நம்ம போட போகிற அந்த வேல்யூ என்ன மல்டிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நம்ம ஈஸியாக B வேல்யூ அண்ட் W வேல்யூவோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கிளியராக ஒரு பிளான் வச்சுப்போம். இந்த Bக்கு போட போகிற வேல்யூவை நாம் ஈவன் நம்பராக போகணுன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறமா எந்த ஈவன் நம்பர் வரலாங்கிறது யோசிச்சு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நான் B வந்து B1ன்னு போட்டால் டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது. இது ஒரு ஆட் நம்பர் கொடுக்கும். ஈவன் ப்ளஸ் ஆட் கண்டிப்பாக நமக்கு ஆட் நம்பர் தான் ஆன்சராக வரும். அப்போது 1 வராது. 2 வரலாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 9 2s are 18. இப்போ 3264 minus 18. சரி, இப்போ இந்த இடத்துல இந்த minus 18 கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு வர ஆன்சர் 8ஓட மல்டிபிளாக வருமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பார்ப்போம். 9B அங்கே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா -9Bன்னு ஆகிடும். 408 into 8 minus 9 into 2. 9 into 2 பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கும். அப்போ 408 into 8, 9 into 2, அதில் ஒரு 8ன்றது காமனாக இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 8Wன்னு இருக்குது. நம்ம இதை டீட்டெயிலாக பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். 8W is equal to 408 into 8. இங்கே இருக்கிற ப்ளஸ் 9B அங்கே போச்சுன்னா 9 into 2 அப்படின்னு சொல்லி ஆகும். ஒருவேளை நம்ம Bக்கு 2ன்னு போட்டோன்னா அப்போ 8W is equal to இந்த எக்ஸ்பிரஷன் வரும். இங்கே நமக்கு ஒரு 8 இருக்குது, பட் இங்கே நமக்கு 8 இல்லை. அப்படி பார்க்கும்போது 8Wக்கு ஈக்குவேட் ஆகிற நம்பர் கண்டிப்பாக W. இதை வச்சு நம்ம W என்னன்றதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டிஜர் சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு Wக்கு இன்டிஜர் சொல்யூஷன் வரணும்னா இங்கேயும் 8 இருக்கணும், அது இருக்குது. இங்கேயும் ஒரு 8 இருக்கணும். அதாவது நாம் Bக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிற வேல்யூவும் அதுக்குள்ளேயும் ஒரு 8 இருக்கணும். அப்படின்னா B கண்டிப்பாக ஒரு 8ஓட மல்டிபிளாக இருக்கணும். 8ஓட மல்டிபிளாக இருக்கணும்னா B 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நான் Bயை 2க்கு பதிலாக 8ன்றதை எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அப்போ அது 9 into 8. 9 into 8 சூப்பர் ஆச்சு. அப்போ 8W is equal to 408 into 8 போட்டுக்கிட்டோம். மைனஸ் B 8ன்னு எடுத்துக்கிறதால 9 into 8. அப்போ 8W is equal to this minus this. இப்போ இதுலேருந்து நம்ம W என்னன்றதை சொல்லலாம். W is equal to 408 minus 9. 408 minus 9 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 399 கிடைக்கும். 399. ஸோ இதுதான் Wவோட வேல்யூ. எல்லாத்துலேயும் 8 கேன்சல் பண்ணிட்டேன். சரி, ஓகே, எஸ். இது நம்ம B 8 எடுத்து W கிடைக்கிற வேல்யூ. B 8க்கு அப்புறமா நம்ம Bக்கு என்ன வேல்யூ போடலாம்? அடுத்த வேல்யூவே அடுத்த மல்டிபிள் ஆஃப் 8 தான் நம்மளால் போட முடியும். ஏன்னா 8க்கும் அடுத்த மல்டிபிள் ஆஃப் 8 16க்கும் நடுவில் நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் திரும்ப இதே ப்ராப்ளம் தான் நமக்கு வரும்.
இதில் 8 இருக்கும், அதில் 8 இல்லாமல் போயிடும். அப்போ கிடைக்கிற ஆன்சர் டபிள்யூக்கு கிடைக்கிற ஆன்சர் இன்டிஜராக கிடைக்காது. நமக்கு இன்டிஜர் தான் வேணும். அப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேல்யூவை மல்டிபிள் ஆஃப் 8 ஆக்கிறதுக்காக பியுமே மல்டிபிள் ஆஃப் 8ஆகவே நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு அடுத்தது 8 16 தான் எடுத்துக்க, பிஏ 16 தான் எடுத்துக்க முடியும். பிஏ 16 எடுத்தோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 8W is equal to 408 into 8 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 9 into 16. பிஏ 16 எடுத்தோம், 9 into 16, 9 into 16. இப்போ நம்ம மறுபடியும் த்ரூ அவுட் 8ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே W is equal to இது 408 into 8ன்றது 408 ஆகிடும் மைனஸ் 9 into 16 by 8 பண்ணுறோம், அது 9 2s are 8ன்றது ஆகிடும். அப்போ 408 minus 18 390 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, பியை நான் 8 இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே மேலே இருக்கிற W 9 குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த வேல்யூ இப்போ பிஏ நான் 16ன்றது அடுத்தது 24 அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும், கண்டிப்பாக இங்கே இருக்கிற டபிள்யூவோட வேல்யூ இன்னொரு 9 குறையும். இது 8 அதிகமாச்சுன்னா அங்கே 9 குறையும். 9 குறைஞ்சா நமக்கு என்ன வரும், 381 அப்படின்னு சொல்லி வரும். இந்த சொல்யூஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன்ஸ். அப்போ பி அண்ட் வேல்யூ டபிள்யூவோட வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் எடுக்கலாம். பட் நமக்கான கொஸ்டின் என்னன்னா, வாட்ஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வேணும்னா நம்ம W + B என்னன்றதான் பண்ணணும். இப்போ இந்த W + B என்னன்றது பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணணும். இதில் நம்ம எந்த காம்பினேஷனை ஆட் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. 399 + 8 390 + 16 இதில் நம்ம எந்த காம்பினேஷன் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஒரே ஒரு மேக்ஸிமம் கிடைக்கும். ஒரே ஒரு மேக்ஸிமம் அப்படிங்கிறது வரும். 399 + 8 407. அதுவே 390 + 16 பண்ணும்போது நமக்கு 406ன்றது வரும். அது 407 விட கம்மி. இதுவே 381 + 24 பண்ணும்போது நமக்கு டோட்டல் இன்னும் குறையும். இது ஆட் பண்ணும்போது நமக்கு 405 அப்படிங்கிறது கிடைக்கும். அது இன்னும் கம்மி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த சேஞ்சஸை பண்ணும்போது டோட்டல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நமக்கு எங்கே ரீச் ஆகுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான். ஸோ 399 + 8 407. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் அவங்களால எவ்வளோ வாங்க முடியும்னா 407 ஷர்ட்ஸ் வாங்கலாம். அதுவும் இந்த காம்பினேஷனில் வாங்கும்போது நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் நமக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்ன்றது கிடச்சிடும். 407 இஸ் ஆன்சர். செக் பண்ணிடலாம். கரெக்ட் ஆன்சர் 407.